ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் ஆன்சர் தான். ஏன்னா ஒரு கான்செப்ட்டுக்கு வந்து ஒரு கோடிங் வந்து ரைட் பண்ணி தர சொன்னார். அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு என்னென்னா டோர் இருக்குது அப்படின்னா டோரை வந்து நான் டச் பண்ண உடனேயும் எனக்கு என்ன பண்ணுவோம், பாஸ்வேர்டு என்டர் த பாஸ்வேர்டு அப்படின்னு ஷோ ஆகிட்டு, அப்போ நான் என்ன பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணணும் அந்த பாஸ்வேர்டு வந்து எனக்கு என்ட்ரி பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுவேன், ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுவேன், நான் 6385 அப்படின்னு ஒரு 4 டிஜிட் பாஸ்வேர்டு வச்சுருக்கேன். அப்போனா நான் டோரை டச் பண்ண உடனே என்னுடைய டிஜிட்டல் சிஸ்டத்தில் என்ன ஆகணும், பாஸ்வேர்டு வந்து என்டர் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு ஷோ ஆகணும். அப்போ என்ன பண்ணுவோம், என்னுடைய பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணால் டோர் வந்து ஓப்பன் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா டோர் ஓப்பன் ஆகாமல் எனக்கு பஸ்ஸரும் ரெட் எல்டி இன்டிமேட் ஆகணும். ஓகே, டோர் ஓப்பன் ஆகிறப்ப எனக்கு என்ன ஆகணும், க்ரீன் எல்டி வந்து இன்டிமேட் ஆகணும். அதுதான் அந்த கான்செப்ட். இப்போ அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பஸ்ஸில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்காக நான் அதை யூஸ் பண்ணுறேன். இங்கே இருக்க டச் சென்சர் எதுக்காக, டச் பேட் சென்சர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே, டச் பேட் சென்சர் நீங்கள் டச் பண்ண உடனேயும் எனக்கு என்ன ஆகும், என்டர் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு நமக்கு எல்சிடி டிஸ்பிளேல ஷோ ஆகும். அப்போ எல்சிடி டிஸ்பிளே ஷோ ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், நான் கீபேட் யூஸ் பண்ணி 4x3 ஓகே 4x3 கீபேட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கோம். அந்த 4x3 கீபேட் யூஸ் பண்ணி நமக்கு வந்து பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ண உடனேயும் நமக்கு என்ன ஆகும், டோர் ஓப்பன் ஆகிறதுக்காக அந்த க்ரீன் எல்டி வந்து ஆன் ஆகும். க்ரீன் எல்டி ஆன் ஆகிட்டு L293D இந்த மோட்டர் டிரைவர் ஐசி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன், வந்து டிசி மோட்டரை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஓகே, ஃபார்வர்டு ரிவர்ஸ் இந்த இதுக்கு எல்லாமே என்ன பண்ணுறேன், L293D இந்த மோட்டர் டிரைவர் யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூடூத் மாடல் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ டோர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ராங் பாஸ்வேர்ட் போடுறேன், அப்போ டோர் க்ளோஸ் ஆகுது. அப்போ எனக்கு என்ன பண்ணும், ரெட் எல்டி வந்து எனக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஓகே, இருந்தாலும் என்ன பண்ணும், ப்ளூடூத் மாடல் மூலமாக நான் வந்து அன்லாக் பண்ணுறேன். ஓகே, ஆனால் இந்த கான்செப்ட் வந்து அந்த மாதிரி நான் கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஏன்னா சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து இந்த கான்செப்ட் தான் மெயினாக கேட்டார். ப்ளூடூத் மாடல் வந்து எனக்கு சும்மா இன்டர்ஃபேஸ் பண்ணிதாங்க, இப்போ நான் வந்து டெமோ காமிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு போதும் அப்படின்னு சொன்னார். அதனால் என்ன பண்ணிட்டேன், இந்த ப்ளூடூத் மாடலை இன்டர்ஃபேஸ் பண்ணி ஒரு ஒன்று நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்டி வந்து ஆன் ஆகும். இது மட்டும் தான் நான் போட்டிருந்தேன் தவிர மற்றபடி இந்த ப்ளூடூத் மாடல் வச்சு வேறு எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண கிடையாது. அப்போ நான் பாஸ்வேர்டு வந்து தப்பாக என்ட்ரி பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன உடனே ரெட் எல்டியும் ஆன் ஆகிடும், பஸ்ஸரும் ஆன் ஆகும். பஸ்ஸருக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா பஸ்ஸர் கனெக்ட் பண்ணியிருப்பேன், ஆனால் பஸ்ஸர் சவுண்ட் வந்து வராது. நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பின்னு வந்து ஹை ஆகிறத வந்து நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே, இதான் அந்த கான்செப்ட். இதுக்கான சிமுலேஷன் எல்லாமே வந்து ரைட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கான கோடிங்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், சிமுலேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோடிங் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். இப்போ இதுக்கான சிமுலேஷன் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறேன், பாஸ்வேர்டு மேட்ச். ஓகே, அதே மாதிரி அதுக்கான கீழே இருக்க கோடிங் ஃபைலையும் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ப்ரோக்ராம்ஸ்லாம் எனக்கு தெரியும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து இந்த கோடிங் வந்து ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நான் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணால் நான் என்னோடய பிளேலிஸ்ட்டில் PIC16F877A எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதெல்லாம் A to Z நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலை வந்து டேரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா விண்டோ வந்து இது மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணலாம், உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த இதை வந்து என்ன பண்ணலாம், இன்ட்டு மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த PRG.C அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லைன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த லைன்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னுடைய சிமுலேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதை நான் என்ன பண்ணுறேன், ஜூம் பண்ணுறேன். ஓகே, என்னுடைய சிமுலேஷன் வந்து இதுதான். இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிட்டேன். ஓகே, மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ அவுட்புட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தகுந்த மாதிரி நான் வெயிட் பண்ணிக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டச் பேட் சென்சர். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரோட்டிஸில் போய் டச் பேட் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். நான் இது எல்லாமே என்ன பண்ணுறேன், ப்ரோட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சென்சரோட அவுட்புட்டை காமிச்சு கோடிங் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த சிமுலேஷன் வந்து ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அந்த கோடிங் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, இப்போ கோடிங்கை ப்ளே பண்ண உடனே ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு சேனல் நேம் வந்துருச்சு. நான் வந்து அவருக்கு ரைட் பண்ணி சென்ட் பண்ண ஃபைல் வந்து அவருடைய நேமை போட்டு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா T=1. அப்போ T=1 அப்படிங்கிறப்ப என்னென்னா டச் சென்சார் வந்து இன்சில் என்ன இருக்குது, நெகட்டிவ் லாஜிக் சென்சார். அப்போ வந்து T=1 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ சென்சார் வந்து நான் டச் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ சென்சார் டச் பண்ண உடனே ஹியூமன் டிடெக்டர்னு வந்துச்சு. அப்போ ஹியூமன் டிடெக்டர்னு வந்தோடனே என்டர் யுவர் பாஸ்வேர்டு வருது. இப்போ என்ன பண்ணுறேன், 1656 அப்படின்னு என்டர் பண்ண உடனே என்ன பாஸ்வேர்டு மேட்ச்னு சொல்லிட்டு க்ரீன் எல்டி ஆன் ஆகுது. அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகுது. டோர் ஓப்பன் சொல்கிறப்போ எனக்கு என்ன டோர் ரொட்டேட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோர் க்ளோஸ் அப்படிங்கிறப்போ ரிவர்ஸில் ரொட்டேட் ஆகும் பாருங்கள். இப்போ டோர் க்ளோஸ் ஆகிறப்ப என்ன ஆகும், ரிவர்ஸில் தானே ரொட்டேட் ஆகும், ஃபார்வர்டு ரிவர்ஸ். அப்போ வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது எல்லாமே நம்ம L293D வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ளூடூத் மாடல் வந்து நான் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னால. இப்போ இந்த வெர்ச்சுவல் டைம் என்ன ப்ளூடூத் மாடல். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், 1 நான் ப்ரெஸ் பண்ணால் அந்த க்ரீன் எல்டி ஆன் ஆகும் பாருங்க. இங்கே 2 ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகும், 1 ப்ரெஸ் பண்ணால் க்ரீன் எல்டி வந்து ஆன் ஆகும், 2 ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகும். நான் 3னா இந்த ரெட் எல்டி ஆன் பண்ணுற மாதிரியும் 4னா ஆஃப் ஆகிற மாதிரியும். ஓகே, லைட் ஃபேன் வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி நான் கான்செப்ட்டில் கொடுத்துருங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள்
மாடிஃபை பண்ணிக்கலாம், இதில் எந்த இஷ்யூ இல்லை. இப்போ இதுக்கான கோடிங் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கான சிமுலேஷன் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுக்கான கோடிங் ஃபைல் வந்து நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணோம், அதை ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் pic.h. ஓகே, பிக்குக்கான லைப்ரரி வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நம்ம என்ன பண்ண போகிறோம், பிக்குக்கான கோடிங் தான் ரைட் பண்ண போகிறோம். அதனால் பிக்குக்கான லைப்ரரி இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் நான் ஒன்றா இன்டர்ஃபேஸ் பண்ணணும்ல. அப்போ நம்ம ஹார்ட்வேர் பிக் 16F877 வந்து நான் ப்ரோக்ராம் லோட் பண்ணோம் அப்படின்னா இந்த கான்ஃபிக் லைன் வந்து ஆட் பண்ணணும். இந்த கான்ஃபிக் லைன் ஆட் பண்ணலாம் அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ண முடியாது. அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், 0x3f72 அப்படிங்கிற கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதில் வந்து கோடு ப்ரொடெக்ட், இந்த எக்ஸ்டர்னல் ஆக்சிலேட்டர் இது எல்லாமே நம்ம எனேபிள் பண்ணுறோம். அதுக்காக இந்த 0x3f72 அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் டிஃபைன் கிறிஸ்டல் ஃப்ரீக்வன்சி 4 MHz. ஓகே, இதெல்லாம் என்னன்னா இன்டர்னலாக என்ன பண்ணுறேன், ஒரு 4 MHz ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் இன்டர்நெட் டிலே யூஸ் பண்ணணும், டைம் டிலே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணி மினிமம் மேக்ஸிமம் வந்து 20 MHz வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து 4 MHz யூஸ் பண்ணுறேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து 16 MHz யூஸ் பண்ணிங்கன்னா 16 MHz அப்படின்னு போட்டுருங்க, அதில் எந்த விஷயமே இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் டிஃபைன் C1 RB0. ஓகே, அப்போ எனக்கு RB0 வந்து அவுட்புட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து C2 C3 இதெல்லாம் என்ன பண்ணால் கீபேடுக்காக நான் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, RB0 RB1 RB2 இந்த 3 பின்னுமே என்ன பண்ணுங்க, காலம் பின்ஸ் எல்லாத்தையுமே அவுட்புட்டாகவும் செட் பண்ணியிருக்கேன். R1 R2 R3 R4 ரோஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க இன்புட்டாக செட் பண்ணியிருக்கேன். நடுவில் என்ன பண்ணுறேன், இந்த ஒரு பின் வந்து நமக்கு டிஜிட்டல் பின்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணுறேன் பஸ்ஸில் வந்து RB3 வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டச் சென்சார். அப்போ டச் சென்சார் என்ன பண்ணியிருக்கேன் RC0லையும், அடுத்து மோட்டர் ஃபார்வர்டு மோட்டர் ரிவர்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணிருக்கேன் RC1 RC2ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸர்னு சொல்லி RC3ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த RB1 RB3ல வந்து நான் கனெக்ட் பண்ணல, அதை வந்து என்ன நம்ம உங்களுக்கு மாடிஃபை பண்ணி செக் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஏன்னா நம்ம இங்கே கேப்ஸில் போடுறதுனால அந்த இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்னு பார்க்குறேன். ஒரு நிமிஷம் கோடிங்கில் வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, பஸ்ஸர் நான் இன்டிமேட் பண்ணியிருக்கேன். பட் ஓகே, நம்ம வந்து ஸ்மால் பஸ்ஸர் தான் யூஸ் பண்ணிக்கிறோம், கேப்ஸ் பஸ்ஸர் வந்து நம்ம யூஸ் பண்ணல. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், அந்த பஸ்ஸரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போது இங்கே இருக்க கேப்ஸ் பஸ்ஸரை வந்து என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா RS RW அடுத்து க்ரீன் ரெட் எல்இடி வந்து என்ன பண்ணுங்க RC4 RC5ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து RD0 R எனேபிள். ஓகே, அவங்க வந்து என்ன பண்ணாங்க RW பின் வந்து டிஃபால்ட்டாகவே வந்து க்ரௌண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன் RS பின்னுக்கும் எனேபிள் பின்னுக்கு மட்டும் தான் நான் கோடிங் ரைட் பண்ணியிருக்கேன். RW பின்னுக்கு ரீட் ரைட் பின் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம எப்பயுமே எல்சி என்ன பண்ண போகிறோம், ரைட் மட்டும் தான் பண்ண போகிறோம், ரீட் பண்ணவே மாட்டோம். அப்போ அதனால் என்ன பண்ணுங்க டேரெக்டாக அந்த பின் வந்து நான் க்ரௌண்ட் பண்ணிட்டேன். ஓகே, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி என்னுடைய பாஸ்வேர்டுக்காக என்ன பண்ணுங்க கேர் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டு 1656 வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இல்லை உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணுற மாதிரி கோடிங் வேணும் அப்படின்னா அதுவும் வந்து என்ன இருக்குது பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிக் 16F877 டாஸ்க்குங்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து அந்த கான்செப்ட் இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து கேர் கெட் பாஸ். எனக்கு என்ன பண்ணணும், ரியல் டைமில் வந்து ஒரு 4 டிஜிட் நம்பரை வந்து கெட் பண்ணணும், பாஸ்வேர்டு வந்து கெட் பண்ணணும் அப்படிங்கிற 4 நான் கொடுத்துருக்கேன். அடுத்து அன்சைன்டு இன்ட் n=0 h_check_1 டோர் ஓப்பன் டோர் க்ளோஸ் அப்படின்னு என்ன பண்ணுங்க சம் வேரியபிள்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி ப்ளூடூத் மாடல் செக் பண்ணுறதுக்காக சம் டேட்டாஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து அன்சைன்டு கேர் டேட்டா. ஓகே, டேட்டாங்கிற வேரியபிள் என்ன பண்ணுங்க, இது வந்து ப்ளூடூத் மாடல், இந்த 2 ஃபங்க்ஷன் என்ன பண்ணுங்க ப்ளூடூத் மாடலுக்காக யூஸ் பண்ணுங்க. இது வந்து நம்ம கீபேட் ஃபங்க்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. அடுத்து A=0 B=0 C=0 D=0 எல்லாமே அந்த லைட் ஆன் ஃபேன் ஆன் இதுக்காக நம்ம யூஸ் பண்ண கீவேர்ட்ஸ் தான். அடுத்து செக் A== எனக்கு செக் ஏங்கிற வேரியபிள் 1 இருக்கப்போ என்ன பண்ணணும், டேட்டா 1 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து செக் பண்ணு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCD கமாண்ட் ஃபங்க்ஷன். அப்போ LCD கமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து என்ன பண்ணோம் 0x01 0x80 இதுக்காக மட்டும் தான் என்ன பண்ண போகிறோம் LCD கமாண்ட் ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, வேறு எந்த ஒரு ரீசனுமே கிடையாது. அப்போ நான் வந்து RW பின்ஸ்லாம் எதுக்காக ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகணும் RW பின்னை டிஃபால்ட்டாக நம்ம க்ரௌண்ட் பண்ணிட்டோம். அப்போ அதுக்காக என்ன பண்ணோம், அந்த பின் வந்து ரிமூவ் பண்ணால் மட்டும் தான் நம்ம கோடிங்கில் ஒர்க் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நான் வந்து பின் டிஃபைன் பண்ணல அப்படின்னா இந்த வந்து நான் யூஸ் பண்ண முடியுமா, அப்படி யூஸ் பண்ணாலும் என்ன ஆகும் கோடிங்கில் வந்து எரர் காமிக்கும். அதுக்காக அந்த பின்னை வந்து என்ன பண்ணேன் டபுள் / போட்டு ஹைட் பண்ணிட்டேன். ஓகே, அந்த 0xF0 நான் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதிலே இது பிக் 16F877 பிளேலிஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 4-bit LCD ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஏன் அந்த 0xF0 நான் போட்டிருக்கேன் அப்படின்னு தெரியும். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் டைம் வந்து ரொம்ப லென்த்தாக போகும், அதனால் வந்து ஓரளவு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCD டேட்டா ஃபங்க்ஷன். டேட்டா ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக டேட்டா வந்து வாங்கிட்டு அந்த டேட்டா என்ன பண்ணும் 1 by 1 தான் நம்மளால் டேட்டா வந்து சென்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டேட்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹெச்னு சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஹெச்ங்கிறது என்ன ஆகும் 8 பிட்டில் கன்வெர்ட் ஆகும். அப்போ அந்த 8 பிட்டை கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவீங்க இந்த
எல்சிடி டேட்டா ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுங்கள். இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் 4 பிட் மோடு தான் யூஸ் பண்ணுறோம். சார் நீங்கள் வந்து இப்போ 8 பிட்னு சொன்னீங்களா, இப்போ நீங்கள் ஆனால் நீங்கள் எழுதுகிற கோடு வந்து 4 பிட் தான் அப்படின்னு கேட்கலாம். அப்போ என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு 4 பிட் வந்து நான் இந்த ஃபார்மெட்டில் சென்ட் ஆகும், அடுத்த 4 பிட் வந்து என்ன ஆகும் இங்கே வந்து சென்ட் ஆகும். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போ அதனால் 4 பிட்டை நான் வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுறேன். அடுத்து இன்டரப்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன், நான் கோடிங்கில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. மேக்ஸிமம் இது வந்து ஒரே ஒரு இன்டரப்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வாய்ட் இன்டரப்ட் RCX. எனக்கு என்ன பண்ணுவோம், 1 ப்ளூடூத் மாடியில் வந்து 1 டேட்டா வந்துச்சுன்னா ஏங்கிற வேரியபிள் 1 பண்ண, அப்போ லைட் வந்து ஆன் ஆகும். அடுத்து 2 வந்துச்சு அப்படின்னா B = 1, அப்போ வந்து எனக்கு என்ன பண்ணேன், லைட்டை வந்து ஆஃப் பண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். அடுத்து 3 வரப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஃபேன் வந்து ஆன் பண்ணணும். 4 வரப்போ ஃபேன் வந்து ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஓகே, இதான் நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து TXSTA 0x24, இது RCSTA 0x90. இதுக்கான வீடியோஸும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, SBBRG = 25. அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறேன், இதுக்கான வீடியோஸ் லிங்க் எல்லாமே, இதுக்கு கம்பைன் ஆகிற வீடியோஸ் எல்லாமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் பின் பண்ணிக்கிறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். அடுத்து குளோபல் இன்டரப்ட் எனேபிள், பெரிஃபரல் இன்டரப்ட் எனேபிள், ரிசீவ் இன்டரப்ட் எனேபிள், இது எல்லாமே நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, இதெல்லாம் எனேபிள் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு இன்டரப்ட் டேட்டாவை ரிசீவ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா LCD யூனிட். LCD யூனிட்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து 4 பிட் LCD யூஸ் பண்ணுமா இல்லை 8 பிட் LCD யூஸ் பண்ணுமா அப்படிங்கிற கமாண்ட்ஸ், அதே மாதிரி டேட்டா என்ட்ரி மோடு, அதே மாதிரி டிஸ்பிளே ஆன் கர்சர் ஆஃப், அதுக்கான கமாண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்பிளே ஆன் கர்சர் ஆஃப் அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் வந்து LCD கமாண்டில் 0x06 யூஸ் பண்ணணும். 0x06 அப்படின்னா டேட்டா என்ட்ரி மோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, இது வந்து 4 பிட் LCD-ஆக நான் 2 கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து 0x01 அப்படின்னா என்னென்னா, எனக்கு வந்து LCD வந்து கிளியர் பண்ணுன்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா LCD ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். இந்த LCD ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இப்போ ஹலோ அப்படிங்கிற டேட்டா என்ன இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங்கு. இப்போ நான் ஹெச்னு சென்ட் பண்ணால் அது வந்து ஒரு சிங்கிள் கேரக்டர். ஆனால் ஒரு ஹலோன்னு சென்ட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஃபுல் ஸ்ட்ரிங்கு. அப்போ அந்த ஃபுல் ஸ்ட்ரிங்கை சென்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வாய்டு LCD ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்டு கீபேட். கீபேடுங்கிற ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், வாய்டு கீபேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், கீபேடுங்கிற ஒரு வீடியோஸே நான் போட்டிருக்கேன். ஓகே, அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இதனால வந்து கீபேடுனா என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, கீபேடுங்க என்னென்னா, நம்ம மல்டிபிள் இன்புட்ஸை வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்காக மட்டும் தான் என்ன பண்ணுறோம், கீபேட் யூஸ் பண்ணுறோம். மல்டிபிள் காம்பினேஷன் வந்து இன்புட்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கீபேட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணும், ஒரு சுவிட்ச் 2 சுவிட்ச் இல்லை 3 சுவிட்ச் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் கீபேட் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலாம், 1 2 3 4 5 6 7 8 9 அப்படி என்ன பண்ணலாம், 1 பில்லியன் நம்பர்ஸ் வந்து நம்மளால் காம்பினேஷனாக பாஸ்வேர்ட் செட் பண்ண முடியும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறோம், கீபேட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த கீபேடுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அப்போ அதனால் என்ன பண்ண முடியாது, நம்மளுடைய கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆகும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணுங்க, ஒயில் ஆஃப் 1ன்னு யூஸ் பண்ணிட்டு, இப்போ அந்த ஒயில் ஆஃப் 1 வந்துச்சுன்னா நான் வந்து 4 டிஜிட் பாஸ்வேர்ட் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் லூப்பை விட்டு வெளியே வா, இல்லை அப்படின்னா இதே லூப்புக்குள்ள இரு அப்படிங்கிறதுக்காக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ C1 C2 C3 இது எல்லாமே என்ன பண்ணோம், காலம் சொன்னோமா, இந்த காலம் எல்லாமே என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் அவுட்புட்டாக செட் பண்ணியிருக்காங்க. காலம் 1க்கு வந்து நான் 1 வோல்ட் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுங்க, ரோவை போனால் இன்புட்டாக செட் பண்ணிங்க, ரோ வந்து நான் செக் பண்ணுறேன். அப்போ R1 = 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு உள்ளே வந்துட்டு அந்த சுவிட்சை நான் ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அதே இடத்துல வெயிட் பண்ணேன். நான் எப்போ சுவிட்சை ரிலீஸ் பண்ணணும் அப்போ வந்து டிஸ்பிளேல வந்து எக்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணேன். ஏன்னா பாஸ்வேர்டு அப்படிங்கிறது செக்யூர் தானே. அப்போ அந்த பாஸ்வேர்டு வந்து யாருக்கும் தெரியக்கூடாது. அப்போ அந்த பாஸ்வேர்டு என்ன பண்ணலாம், எக்ஸ்ன்னு பிரிண்ட் பண்ணேன் அப்படிங்கிறத எக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். அடுத்து கெட் பாஸ் ஆஃப் n. அப்போ என்ன பண்ணால் அந்த அறையை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி அந்த அறையில் ஸ்டோர் பண்ணு சொல்கிறேன். அப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் ப்ரெஸ் பண்ண என்ன ஆகும், n = 0. அப்போ 0th பொசிஷனில் வந்து என்ன பண்ணும், 1ன்னு ஸ்டோர் ஆகும். அடுத்து n = n+1. அடுத்து என்ன பண்ணுறேன், n+1 அப்படிங்கிறப்போ 2ன்னு மாறிடும், 1ன்னு மாறிடும். அப்போது GPA கெட் பாஸ் ஆஃப் 1ன்னு இருக்கும். அப்போ நான் அடுத்து எந்த கீயை ப்ரெஸ் பண்ணுறனோ அந்த லொக்கேஷனில் போய்ட்டு என்ன பண்ணும், அடுத்த வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். அடுத்து நான் 4 ப்ரெஸ் பண்ணால் அங்கே வந்து என்ன ஆகும், 1வது பொசிஷனில் வந்து 4ன்னு ஸ்டோர் ஆகும். அடுத்து நான் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணேன் அப்படின்னா அடுத்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, சேம் அதே தான் எல்லாமே யூஸ் பண்ணுங்க. அடுத்து அதில் 4 காம்பினேஷன் செக் பண்ணிவிட்டு அடுத்து C2 = 1. ஏன்னா ஃபஸ்ட் ரோ வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு, ஃபஸ்ட் காலம் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணணும், செகண்ட் காலம் செக் பண்ணணும். அப்போ அதுக்காக செகண்ட் காலம்க்கான வேல்யூஸ் போட்டிருக்கேன். ஓகே, இதே மாதிரி இதுலேயும் நான் என்ன பண்ணுங்க, 4 டிஜிட் வேல்யூ வந்து நான் செக் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுங்க, C3 = 1. அப்போ C3லேயே நம்ம காலம் 3லேயே 4 வேல்யூ வந்து செக் பண்ணலாம். அப்போ 4 வேல்யூ அங்கேயும் நான் செக் பண்ணிட்டு if n > 3, ஏன் நான் பாஸ் வந்து 4 டிஜிட் தான் வச்சுருக்கேன். அப்போது 0th பொசிஷன் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. அப்போ 3யோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 3 or 3யோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 3 அப்படின்னா ஈக்குவல் டு பண்ணணும். 3யோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு என்ன பண்ண, உள்ளே வந்துட்டு n = 0. ஓகே, அப்போ n = 0 if பாஸ் ஆஃப் 0. ஏன்னா எனக்கு பாஸ்வேர்ட் ஆஃப் 0 அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், ரியல் டைமில் நான் ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேல்யூ பாஸ்வேர்ட் ஆஃப் 0. அடுத்து கெட் பாஸ் ஆஃப் 0. ஓகே, இப்போ நான் கெட் பண்ண வேல்யூவோட 0th பொசிஷனும் என்னோடய ப்ரீவியஸ் பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சுக்க பொசிஷனும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பொசிஷனும் கெட் பண்ணுற பொசிஷனும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். கெட் பண்ணுற பாஸ்வேர்டோட ஃபஸ்ட்டு பொசிஷனும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். அதே மாதிரி தான் 2 3 ரெண்டையுமே செக் பண்ணியிருப்பேன். ஓகே, செகண்ட் பொசிஷனும் அதே மாதிரி தான் செக் பண்ணியிருக்கேன். தேர்ட் பொசிஷனும் அதெல்லாம் செக் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன், க்ரீன் எல்இடி ஆன் பண்ணிட்டு பாஸ்வேர்டு மேட்ச்னு டிஸ்பிளே பண்ணேன்
அப்போ பாஸ்வேர்டு மேட்ச்னு சொல்லிட்டு ஒரு 500 மில்லிசெகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணி நான் வந்து டோர் ஓப்பன் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால தான் வந்து அங்கே டைம் டிலே வந்து ரொம்ப லேட் ஆச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், 300 நான் இங்கே கொடுத்துட்டு உடனே வந்து டோர் ஓப்பன் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, அப்போ D = 1 அப்படின்னா என்ன ஆகும், டோர் வந்து ஓப்பன் பண்ணும். அப்போ டோர் ஓப்பன் அப்படிங்கிற வேரியபிள் வந்து நான் 1 பண்ணியிருக்கேன். இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து மெயின் லூப்பில் வந்து இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, டேரெக்டாக நான் மறுபடியும் இங்கேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியாது. அதனால் நம்ம மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மெயின் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா test b = 0xF0. அப்போ 0xF0 அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், நான் லெவல் அப்புறம் இன்புட் வச்சுருக்கேன். அப்போ R1 R2 R3 R4 அப்போ அது 4மே என்ன ஆகும், நம்ம வந்து MSB பீட்டில் கொடுத்துருக்கோம். அப்போ அதனால் F0ன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து போர்ட் பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பின் எல்லாமே இன்ஸ்டால் லோவில் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அடுத்து test c = 0x81. அப்போ 0x81 அப்படின்னா என்ன பண்ணுங்க, நான் வந்து ப்ளூடூத் மாடல் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு இன்புட். அடுத்து டச் பேட் சென்சார் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு இன்புட். அப்போ அதனால் LSB பிட்டில் வந்து லாஸ்ட் பிட் RB நாட் பிட் வந்து நமக்கு இன்புட் ஆகும். அதே மாதிரி MSB பிட்டில் வந்து லாஸ்ட் பிட் RB7 வந்து இன்புட் ஆகுறதுனால 81 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அடுத்து போர்ட் சி வந்து இன்ஸ்டால் எல்லா பின்னும் லோவில் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். test d = 0x00. போர்ட் d = 0x00 அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, இது எல்லாமே நமக்கு காமனாக கொடுத்தது தான். அடுத்து LCD யூனிட் வந்து இன்ஸ்டலைஸ் பண்ணிட்டேன். அடுத்து 300 மில்லிசெகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எனக்கு என்ன பண்ணேன், 8 வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன். அதே மாதிரி செகண்ட் ரோ தேர்ட் காலம் வந்து என்ன பண்ணேன், பேக்கர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அடுத்து GSM யூனிட் அந்த சீரியல் கம்யூனிகேஷன் வந்து யூனிட் பண்ணிட்டேன். 3 மில்லிசெகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணேன், LCD கிளியர் பண்ணிட்டு உள்ளே வந்துடும். அப்போ என்ன ஆகும், A = 1 அப்படின்னா என்ன பண்ணோம், நம்ம வந்து அங்கே என்ன பண்ணோம், இன்டர்ப்டில் வந்து டேட்டா ரிசீவ் ஆச்சு அப்படின்னா ப்ளூடூத் மாடல் வந்து ரிசீவ் ஆச்சு அப்படின்னா A = 1. அப்போ A = 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணேன், க்ரீன் LED வந்து ஆஃப் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். க்ரீன் LED வந்து ஆன் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அடுத்து நான் வந்து என்ன பண்ணேன், லைட் ஆன் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிடு. அடுத்து செக் ஏங்கிற வேரியபிள் வந்து 1 பண்ணு. அதே B = 1 இருந்துச்சுன்னா க்ரீன் LED வந்து ஆஃப் பண்ணிடு, லைட் ஆஃப்னு டிஸ்பிளே பண்ணு. Cனா ரெட் LED வந்து ஆன் பண்ணு, Dனா ரெட் LED வந்து ஆஃப் பண்ணு. இது எல்லாமே ரியல் டைமில் பர்ஃபெக்டாக அவுட்புட் ஆகும். ரியல் டைமில் ஒர்க் பண்ணக்கூடியதான் வந்து உங்களுக்கு அவுட்புட் ஆகும். ஓகே, நீங்கள் வந்து இங்கே கோடிங்கில் வந்து நீங்கள் போடுறீங்க போது எனக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பின் நோட்ஸ் வந்து கரெக்டாக செக் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற கிறிஸ்டல் ஆக்சிடென்ட் வந்து கரெக்டாக செக் பண்ணணும். அப்படின்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அவுட்புட் வரும். இல்லை அப்படின்னா அவுட்புட் வராது. ஓகே, நீங்கள் GSM யூனிட்டில் என்ன பண்ணுவேன், நான் SBBRGயோட வேல்யூ வந்து 25 கொடுத்துருப்பேன். இப்போ நான் வந்து கால்குலேட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மேட்ஸ் கிறிஸ்டல் ஆக்சிடென்ட் தான் நான் கால்குலேட் பண்ணியிருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 20 மேட்ஸ் யூஸ் பண்ணுறேன், நான் 16 மேட்ஸ் யூஸ் பண்ணுறேன், இல்லை 8 மேட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கான கால்குலேஷன் ஃபார்முலா வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்து H_check = 1, டோர் ஓப்பன் = 0. அப்போ எனக்கு என்ன பண்ணு, டோர் ஓப்பனுங்கிற வேரியபிள் வந்து 0வில் இருக்கணும், H_checkங்கிற வேரியபிள் வந்து 1 இருக்கணும். ஓகே, அப்போ ஹியூமன் செக்குங்கிற வேரியபிள் வந்து 1 இருக்கும், அதான் H_check அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அப்போ ஹியூமன் செக்குங்கிற வேரியபிள் 1 இருந்து டோர் ஓப்பனுங்கிற வேரியபிள் 0 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண, உள்ளே வந்துட்டு டச் சென்சாரோட வேல்யூ பிரிண்ட் பண்ணு சொல்லுங்கள். அப்போ டச் சென்சார் ரீட் பண்ணுறேன், 0ன்னு எனக்கு நெகட்டிவ் ஆச்சு சென்சாரால் 0 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணு, உள்ளே வந்துட்டு ஹியூமன் டிடெக்டட் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணு. இப்போ ஹியூமன் டிடெக்டட் ஆயிடுச்சு அப்படின்னா ஹியூமன் செக்குங்கிற சென்சார் என்ன பண்ணேன், 0 பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணிட்டேன், ஹியூமன் டிடெக்டட்னு டிஸ்பிளே பண்ணிட்டு ஹியூமன் செக் சென்சாரும் 0 இருக்கணும், டோர் ஓப்பன் சென்சாரும் 0 இருந்துச்சு அப்படின்னா என்டர் யுவர் பாஸ்வேர்டு. அப்போ என்டர் யுவர் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அந்த அறையோட இண்டெக்ஸை வந்து நான் இனிஷியலாக இங்கே 0 பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணேன், கீபேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுங்க. அப்போ கீபேட் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், டேரெக்டாக மெயின் லூப்புக்கு போகுமா, நம்ம ரைட் பண்ணிக்க அந்த கீபேட் ஃபங்க்ஷன் போகும். அப்போ அந்த கீபேட் ஃபங்க்ஷன் வந்து இதெல்லாம் என்ட்ரி ஆகிட்டு எனக்கு அந்த பாஸ்வேர்ட் செக் பண்ணிட்டு டோர் ஓப்பன் = 1 நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அந்த டோர் ஓப்பன் = 1 ஆகிட்டு அந்த டோர் ஓப்பன் வேரியபிளுக்கு போகும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், பிரேக் ஆகிடும். இந்த லூப் விட்டு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக என்ன ஆயிரும், டோர் ஓப்பனுங்கிற ஃபங்க்ஷன் வரும். அப்போ டோர் ஓப்பன் என்ன பண்ணிருக்கோம், ஒயில் லூப்பில் நம்ம ரைட் பண்ணிருக்கோம். அப்போ ஒயில் லூப்பில் என்ன ஆகும், டோர் ஓப்பன் = 1. ஓகே, டோர் ஓப்பன் = 1, டோர் _க்ளோஸ், டோர் க்ளோஸுங்கன்னு இருக்க வேரியபிள் வந்து என்ன ஆகணும், 0 இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா LCD கமாண்ட் 0x01 வந்து என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில் டோர் ஓப்பன் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகிட்டு ஹியூமன் செக்குங்கிற வேரியபிளை 1 பண்ணியிருப்பேன். மோட்டர் ஃபார்வர்டில் வந்து எனக்கு என்ன ஆகும், அதே மாதிரி ஒரு 2.5 செகண்ட்ஸ் வந்து என்ன ஆகும், டோர் மோட்டர் வந்து ஃபார்வர்டில் ரொட்டேட் ஆகும். அடுத்து வந்து என்ன ஆகும், மோட்டர் வந்து ஸ்டாப் ஆகும். அப்போ வந்து டோர் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்கள் ரியல் டைமில் வந்து உங்களுக்கு டோர் வந்து எவ்வளோ லென்த் இருக்குது, எவ்வளோ வித் இருக்குது அப்படிலாம் பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து ஆனில் இருக்கணும், எவ்வளோ நேரம் ஆஃபில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கங்க. அடுத்து என்ன பண்ணிட்டேன், டோர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் க்ரீன் எல்இடியும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்து 2.5 செகண்ட்ஸ் வந்து நான் வெயிட் பண்ண சொல்லிட்டு டோர் க்ளோஸுங்கிற வேரியபிளை 1 பண்ணிட்டேன். இப்போ டோர் க்ளோஸுங்கிற வேரியபிள் 1 அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும், ஏன்னா ஹியூமன் உள்ளே போனதுக்கப்புறம் டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகணும்ல. இல்லை எனக்கு இன்னும் அக்யூரேட்டாக வேணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு IR சென்சார் இருக்கலாம். ஹியூமன்ஸ் எல்லா பேரும் வரல அப்படின்னா ஒரு 2 or 3 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோர் வந்து க்ளோஸ் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணுங்க, சும்மா ப்ராஜெக்ட் லெவலில் வந்து ஹியூமன் பாஸ்வேர்டு வந்து மேட்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா டோரை ஓப்பன் பண்ணு, இல்லை அப்படின்னா க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
அப்போ டோரை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ டோர் க்ளோஸ் ஆகும், ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டுருக்கோம். அப்போ எம்ஆர் அப்படிங்கிறப்போ மோட்டார் ரிவர்ஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, அடுத்து ஹியூமன் செக் ஈக்குவல் டு 1. இதனால் எந்த இஷ்யூ இல்லை. அப்போ ஹியூமன் செக் வந்து என்ன ஆகும், செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கும். இப்போ டோர் ஓப்பன் பண்ணணுமா என்னங்கிறத நம்ம அங்கே முடிவு பண்ணிக்கலாம். அடுத்துக்கு எல்சிடி வந்து கிளியர் பண்ணிட்டு எகைன் நமக்கு டச் சென்சாரோட வேல்யூஸ் வந்து எகைன் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த கோடிங்கில் வந்து இவ்வளோ தான் கான்செப்ட். இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணுங்கள், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இதுக்கான சிமுலேஷன் ஃபைல் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த சிமுலேஷன் ஃபைலில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா பண்ணுங்கள், தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கான கோடிங்ஸ் வந்து நான் ஓப்பன் சிமுலேஷன் ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, அந்த கோடிங்கோட லென்த் வந்து மினிமம் 20 மினிட்ஸ் வந்து பக்கமாக போகலாம். அதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ தான் நான் இந்த சிமுலேஷன் ஃபைலை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எகைன் என்ன பண்ணுறேன், ஐசியை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் 4 minutes யூஸ் பண்ணுறேன். பிஆர்ஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணுறேன். பாஸ்வேர்டு பெஸ்ட் டோர் ஓப்பன் க்ளோஸ். ஓகே, prg.hex இந்த ஃபைல் லோட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த டச் பேட் சென்சர்லாம் நான் எப்படி எடுத்துன்னு சொல்கிறேன். இந்த பிக் ஃப்ரம் டிவைசஸில் நீங்கள் போயிட்டு டச் பேட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா TOUCH. ஓகே, டச் பேடுன்னு நீங்கள் டைப் பண்ணுற முன்னாடி டச்னு நீங்கள் டைப் பண்ணாவே நான் டச் பேடுங்க அப்படின்னு வந்துடும். ஓகே, மற்றபடி இந்த இதில் வந்து நான் புதுசாக எதுவும் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா L293D. ஓகே, இந்த L293D அப்படிங்கிறது L293D அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, L293D அனலாக் சென்சர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் எந்த இஷ்யூமே இல்லை. ஓகே, அதே மாதிரி நம்ம இந்த கோடிங்கில் வந்து கேப்ஸ் பஸ்ஸர் யூஸ் பண்ணோமா இல்லை ஸ்மால் பஸ்ஸர் யூஸ் பண்ணோமா அப்படிங்கிற மட்டும் வெரிஃபை பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து கேப்ஸ் பஸ்ஸரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அதனால் ஸ்மால் பஸ்ஸர் வந்து நம்ம ஆன் பண்ணோமா கேப்ஸ் பஸ்ஸர் அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு வந்து இப்போ வந்து டோர் ஓப்பன் ஆயிடுச்சு, இது வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து எனக்கு பாஸ்வேர்டு வந்து மேட்ச் ஆகலை. ஓகே, அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இதே கீபேட் ஃபங்க்ஷன் தான் இந்த இடத்துக்கு வரும். ஓகே, எல்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை ரைட் பண்ணுங்க. அப்போ அந்த எல்ஸில் வந்து என்ன ஆகும், ரெட் ஈக்குவல் டு 1. இப்போ ரெட் வந்து 1 ஆயிரும். ஓகே, எனக்கு பாஸ்வேர்டு வந்து மேட்ச் ஆகலாம் அப்படின்னா ஆகும், ரெட்டில் வந்து எனக்கு 1 ஆயிரும். அதே மாதிரி பஸ்ஸில் வந்து இன்டிமேட் ஆகும். பாஸ்வேர்டு நாட் மேட்ச்னு டிஸ்பிளே பண்ணிட்டு ஒரு 5 seconds நான் வெயிட் பண்ணிட்டு எகைன் என்ன பண்ணுவேன், என்டர் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணுவேன். அடுத்து பஸ்ஸில் வந்து நான் பண்ணிட்டேன், லாஸ்ட்டில் வந்து 0 பண்ணிட்டேன். ஓகே, இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இந்த கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கோடிங்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆனால் கோடிங்ஸ் வந்து நான் கீழே பின் பண்ணி வைக்கலாம். நீங்கள் கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ கோடிங் வந்து கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கான இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்மால் பஸ்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய சிமுலேஷன் ஃபைலை வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பேக்கர் அப்படின்னு வந்துருது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் மேலே அப்படிங்கிறது என்னன்னா ப்ளூடூத் மாடியூல், VCC கிரவுண்டு, இது எல்லாமே என்ன பண்ணுங்க லேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லேபிள் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டச் சென்சர் வந்து டிடெக்ட் ஆகுது. இப்போ டச் சென்சர் ஈக்குவல் டு 1. அப்போ டச் சென்சரை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டச் சென்சார் அப்படிங்கிறப்போ ஹியூமன் டிடெக்டர் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ப்ரீவியஸாக அந்த அவுட்புட் தான் வேலை, இதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. இப்போ ஹியூமன் டிடெக்டர்னு வந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணுச்சு, என்டர் யுவர் பாஸ்வேர்டுன்னு வருதோ. இப்போ என்ன பண்ணுறேன் 1626. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு நம்பரை மாற்றி போட்டாலும் பாஸ்வேர்டு நாட் மேட்ச்னு சொல்லிட்டு டோர் சென்சர் வந்து ஓப்பன் ஆகாது பாருங்க. மறுபடியும் எகெயின் என்டர் யுவர் பாஸ்வேர்டு தான் ஷோ ஆகும். ஓகே, அப்போ என்ன பண்ணுறேன் 1652. முதல்ல என்ன பண்ணேன் 1626ன்னு போட்டேன், அப்போ தான் பாஸ்வேர்டு நாட் மேட்ச்னு வந்துச்சு. இப்போ என்ன பண்ணேன் 1652ன்னு போட்டேன், அப்போ என்ன ஆயிடுச்சு பாஸ்வேர்டு நாட் மேட்ச்னு வருது. இப்போ என்ன பண்ணுறேன் 6243 எல்லா நம்பருமே மாற்றி போட்டேன். இப்போ என்ன ஆகுது பாஸ்வேர்டு நாட் மேட்ச். அப்போ கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, எந்த விஷயமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன் 1656. இப்போ வந்து பாஸ்வேர்டு கரெக்டாக போடுறது. இப்போ என்ன ஆச்சு பாஸ்வேர்டு மேட்ச்னு சொல்லிட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் சொல்கிறப்போ மோட்டர் வந்து என்ன ஆகுது ஃபார்வர்டு ரொட்டேட் ஆகுது. இந்த DC மோட்டர் வந்து நம்ம எப்படி எடுக்குது அப்படின்னு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோர் க்ளோஸ் அப்படிங்கிறப்போ ரிவர்ஸில் வந்து ரொட்டேட் ஆகுது, இல்லை எந்த இஷ்யூமே கிடையாது. ஓகே, இப்போ இந்த சிமுலேஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறேன் 1ன்னு ப்ரெஸ் பண்ணால் லைட் ஆன் ஆகும், 3ன்னு ப்ரெஸ் பண்ணால் ஃபேன் ஆன் ஆகும், 2ன்னு ப்ரெஸ் பண்ணால் லைட் ஆஃப் ஆகும், 4ன்னு ப்ரெஸ் பண்ணால் லைட் வந்து ஃபேன் வந்து ஆஃப் ஆகும். ஓகே, இந்த ப்ரோடியூஸ் ஃபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் ஃப்ரம் லைப்ரரிஸில் மோட்டார் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, மோட்டார்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு DC மோட்டர் எல்லாமே இருக்கும். இல்லை இந்த அனிமேட்டட் DC மோட்டர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க, வேறெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்கள் ப்ரெஷ்லெஸ் DC மோட்டர்லாம் எடுத்தாங்க அப்படின்னா நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. வித் ஹால் சென்சார் எல்லாம் நீங்கள் இன்டிமேட் பண்ணணும். அப்போ நீங்கள் மோட்டார் DC வந்து எடுத்துங்க, அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும், இல்லை எந்த இஷ்யூமே இல்லை. ஓகே, இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கான கோடிங்ஸ் வந்து இவ்வளோ தான். இந்த கோடிங்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.